உங்கள் எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெரி குட் ஆஃப்டர்நூன் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி அண்ட் திஸ் இஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. என்னடா இன்னைக்கு 3 மணியில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இந்த பொண்ணு இவ்வளோ அப்படியே பப்ளியாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா பப்ளின்னு நானே சொல்லிக்கிறேன். ஓகே ஃபைன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம வந்து இதை ஆக்சுவலி இன்சஸ்ட் பண்ணி தான் வரோம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ், உலக மகிழ்ச்சி தினம். ஓகே, ஸோ மகிழ்ச்சியை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட பேச போகிறோம். மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்கள் நம்மளோட இன்னைக்கு இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு ஃபிலாசபிக்கலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா, இல்லை ஆஸ் அ டாக்டர் இதை வந்து மெடிக்கலாக ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க டாக்டர்? ஓகே, கடினமான கேள்வி. ஏன்னா ஹாப்பினஸ் யார்கிட்ட கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையோட இலக்கு என்ன அப்படின்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் நான் ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இந்த கான்செப்ட் இது வந்து பல உளவியல் ரீதியாகவும் ஆராய்ச்சி உட்படுத்தப்பட்டிருக்கு. ஃபிலாசபர்ஸ், ஞானிகள் இதை வந்து ஆராயாதவங்களே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்செப்டாக இருக்கே. ஆனால் நம்ம எல்லாருக்கும் வேண்ட ஒரு விஷயம். ஸோ இந்த ஹாப்பினஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது நம்மளுக்கு எல்லாருமே நினைக்கும் போது ஹாப்பினஸ் அப்படின்னா இன்பம், எனக்கு வந்து ஒரு ப்ளஷர் கொடுக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ், அதுவும் இருக்கலாம். ஆனால் அது மட்டும்தான் ஹாப்பினஸ்ஸா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. இதை ரொம்ப அழகாக பிரிவுபடுத்தி சொன்னவங்க வந்து நம்ம கிரேக்க நாட்டவர்கள். ஸோ அந்த கிரேக்க நாட்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹாப்பினஸையே 2 விதமாக பிரித்தாங்க. ஹீடோனிசம் அண்ட் யூடைமோனிசம் அப்படின்ற 2 விதமாக பிரித்தாங்க. ஸோ ஹீடோனிசம் அப்படின்னா இந்த ப்ளஷர் பிரின்சிபல், அதாவது எனக்கு இன்பம் தரக்கூடிய விஷயங்களில் நான் ஈடுபடுறது தான் ஹீடோனிசம் அப்படின்றது. இன்னொன்று, இன்னும் ஆழமாக ஹாப்பினஸை வந்து ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது இந்த யூடைமோனிசம் அப்படின்றது. இது என்னன்னா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்றது தான் இந்த யூடைமோனியா கான்செப்ட். பட் இப்போ நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது 2ம் கலந்தது தான் மகிழ்ச்சி அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். நேர்மறையான உணர்ச்சிகள் இதுவும் இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கணும், ஒரு சப்ஜெக்டிவ் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேரும் பொழுது தான் இது வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது வந்து இவ்வளோ ஆழமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படின்றதுல. நேர்களே, இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியை பற்றி அண்ட் நம்மளோட மகிழ்வாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக நம்ம வந்து டாக்டர்கிட்ட இன்னைக்கு பேச போகிறோம். பட் நீங்களும் உங்களுக்கு இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் நேரடியாக கால் பண்ணி நீங்கள் மேம் கிட்டே கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுறேன்: 24991014, 2498171726, 29860038 ஆகிய எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேம் கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, இல்லை ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா கூட நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம். தாராளமாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து வாட் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்றத சொன்னீங்க. பட் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? அதை வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, பட் எப்படி இருக்கிறது, ஹவு டு பி ஹாப்பி? ஓகே, ஸோ ஹவு டு பி ஹாப்பி அப்படின்னா நம்ம முதல்ல இந்த பிரிவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஸோ இன்பம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கும் யாராவது வந்து ஒரு அப்செட்டாக இருந்தாங்க, சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம உடனே சொல்கிற விஷயம், சரி யூ டேக் அ பிரேக், உன்னை நீ பார்த்துக்கோ, ஒரு போய் காஃபி குடி, உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்மளுடைய இன்பம் சார்ந்த விஷயம் மட்டுமா? அப்படி இல்லை. ஸோ அதுவும் இருக்கலாம். இதனால செல்ஃப் கேர் இருக்கக்கூடாது, செல்ஃப் லவ் இருக்கக்கூடாது அப்படின்றது இல்லை. ஆனால் இது மட்டுமே இன்பம் இல்லை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் இருக்கணும். அப்புறம் இன்னும் இதுக்கு வந்து நம்ம நிறைய உழைக்கணும். ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய உழைக்கணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இல்லைன்னா நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எனக்கு வந்து இது செஞ்சால் ஹாப்பினஸ் வரும். அதாவது அது ஒரு கோல் போஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம். எனக்கு படிப்பு முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்புறம் அடுத்த கட்டம், எனக்கு கல்யாணம் ஆகிட்டா சந்தோஷமாக இருப்பேன், குழந்தை வந்துட்டா சந்தோஷமாக இருப்பேன், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வந்துட்டா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை ஒரு மைல்ஸ்டோன் சார்ந்த விஷயமாவே நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய தவறு. ஏன்னா அந்த மைல்ஸ்டோனை எட்டி பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு திருமணமோ, ஒரு ப்ரமோஷனோ, ஒரு குழந்தை பிறப்போ கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கும். பட் ஆனால் அது என்ன ஆகும்னா, அந்த சந்தோஷம் நிலைக்காது.
அது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து நம்ம பேஸ் லைன், இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் செட் பாயிண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பேஸ் லைன். ஸோ இதில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு லாட்ரியில் நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னாலுமே என்ன ஆகும்னா ஒரு தற்காலிகமாக ஒரு பெரிய பேர் இன்பம் வரும். ஆனால் லாட்ரியில் பல கோடி ரூபாய் நம்ம வந்து வின் பண்ணாலும் இதனால ஏற்படுற இன்பம் எப்பவுமே நிலைக்குமானா நோ. வி வில் ரிவர்ட் டு த ப்ரீ எக்ஸிஸ்டிங் அந்த செட் பாயிண்ட்டுக்கு திரும்ப போயிடுவோம். அதனால தான் நம்ம மைல்ஸ்டோன் பேஸ்டாக இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு ஜேர்னி, ஒரு பயணம். ஸோ நம்ம வாழ்க்கையில் அன்றாட நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதுதான் சொன்னால் இதை டீப்பராக பார்க்கணும். நம்மளை ஆழமாக அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் பொழுது தான் அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு சந்தோஷமாக மாறுது. ஓகே. ஸோ இட் ஹேஸ் டு பி அ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு பயணம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது டெஸ்டினேஷன் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது போய் அடையக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. அதை வந்து ஒரு கோலா வைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து அது கோலா வைக்கும் போது இது நெகட்டிவாகவும் போகும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹாப்பினஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஹாப்பியாக இருக்கணும், ஸோ இது முடிஞ்சோன்னா நான் ஹாப்பியாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஏமாற்றம் வரும். ஏன்னா அது அல்ல ஹாப்பினஸ். ஸோ அதனால நம்ம கோலா அதை வைக்காம அன்றாடம் அந்த பயணம், அந்த ஜேர்னியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறோன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இது மட்டும்தான். அப்போ இது ஹாப்பினஸ்ஸா அப்படின்னா இல்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், துக்கங்கள், அச்சங்கள், துயரங்கள் இதெல்லாம் நடக்குதில்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் இது மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்குது. நம்மளுடைய கோர் வேல்யூஸ் அது வந்து ரீசெட் ஆகுது. இதனால நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது, ஒரு பர்பஸ் கிடைக்குது. இது எல்லாமே ஹாப்பினஸுக்கு நம்மளை எடுத்துட்டு போற விஷயங்கள் தான். ஓகே. ஸோ அதை வந்து உதறி தள்ளக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸே இருக்கக்கூடாது, எனக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு. அதை ஒதுக்கி தள்ள முடியாது. எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கும் ஒரு சர்வைவல் வேல்யூ இருக்கு. பட் அது மூலியமா அது வந்து ஒரு பயணமா அமைஞ்சு அது நம்மளை வந்து இந்த மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு இலக்குக்கு கூட்டிட்டு போகணும். ஓகே. ஸோ வி ஷுட் மேக் யூஸ் ஆஃப் தோஸ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். ரைட். நீங்கள் ஹாப்பினஸ் பேரடாக்ஸ்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? லைக் ஐ ரிமெம்பர் ஒன் திங் இன் மை சைல்ட்ஹுட். சின்ன வயசில் தான் கஷ்டப்பட்டு படிச்சு இன்னொரு 10 நாள் தான்டா எக்ஸாம் முடிஞ்சிடும், ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிடும், அப்புறம் வந்து 1 மாதம் லீவ் தான், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவோம், அந்த லீவுக்கு வருவோம். பட் அந்த லீவ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹாஃப்வே த்ரூ என்ன ஆயிடும், ஐயோ இன்னும் 10 நாள் லீவ் முடிஞ்சிருமே, அப்புறம் திருப்பி ஸ்கூல் ஆரம்பிக்கவே. லைக் ஐ கேன் ரிலேட். நீங்கள் அந்த ஹாப்பினஸ் அப்போ நமக்கு வந்து இந்த டெர்மினாலஜிஸ் தெரியாது. பட் ஐ கேன் ரிலேட் இது. மேம் நேர் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம பேசிடலாம் உங்க கூட. வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்துங்க? குமார் பேசுறேன் மேடம். குமார் சார், நீங்க மேம் கிட்ட பேசலாம். உங்க ரேடியோ வால்யூமை மட்டும் குறைச்சிட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். மேடம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கேம்ஸ் தான் போயிட்டு தான் வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல. சரி. ஆனா வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு பயம் மாரி வருது மேடம். அது நைட்ல தூக்கம் வரும்போது கூட லைட்டா பயம், அப்படியே பயம் வந்துட்டு வருது. அப்படியே அந்த பய உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, வந்துட்டே இருக்கு மேடம். ஸோ இதுக்கு நீங்க பாத்தீங்களா, மருத்துவரை பாத்தீங்களா? மருத்துவர்லாம் பார்த்தேன், கன்சல்ட் பண்ணேன், டேப்லெட் கொடுத்தாங்க, போட்டுட்டு இருக்கேன். ஆனா அப்போட அந்த பயந்து போக மாட்டேது மேடம். ஓகே ஓகே சரி. இப்போ என்னன்னா இது நிறைய நம்ம கேட்கணும் இதுக்கு, ஆனால் தனிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாதுன்றதுனால. ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா குமார் சார், அதாவது மனப்பதட்டம், இந்த பயம், தேவையில்லாத பயங்கள், இது வந்து நம்மளை பாதிக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மருத்துவரை பார்க்கணும். அதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, தட்ஸ் வெரி குட். பட் இதற்கான காரணங்களை இன்னும் கொஞ்சம் ஆராய்வாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்னன்னா மருந்தோடு சேர்ந்து சில வகையான சைக்கோ தெரப்பி, அதாவது இந்த பயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை எப்படி மாற்றிக்கணும், அந்த பயம் வரும்போது நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்ற அந்த சைக்கோ தெரப்பி சிகிச்சை முறையும் இருந்ததுன்னா ஐ திங்க் நீங்கள் கண்டிப்பாக இந்த மனப்பதட்டத்திலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம்.
ஆல்ரைட். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து மெடிசன் மட்டுமே கிடையாது, இட் நீட்ஸ் சைக்கோதெரப்பி அப்படின்றீங்க ஒரு சில கேசஸ். ஏன்னா அவர் சொன்னது வந்து எனக்கு பயம், இனம் புரியாத பயம். ஸோ இந்த பயத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா இல்லையா, இல்லைன்னா வந்து இர்ரேஷனல் ஃபியரா, இப்படின்னு பல விதமான இதை நம்ம வந்து டீட்டெயில்டாக ஆராயணும். பட் இதில் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னா, மன ரீதியான பிரச்சனைகளும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மாதிரி தான். எவ்வளவுக்கு எவ்வளோ மருத்துவத்துறை முன்னேறி இருக்கோ அதே மாதிரி மனநலத்துறையும் முன்னேறி இருக்கு. ஸோ அதனால் மனசுக்கும் மருத்துவம் உண்டு. எந்த விதமான மனநல பிரச்சனைகளிலும் இருந்தும் மீண்டு வரலாம். ஓகே, ரைட். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம் மேடம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் நீங்க. ஓகே, ஆல்ரைட் மேம். நம்ம ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஹாப்பினஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கனால ஒரு சாங் ஹாப்பினஸை பற்றி, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்றதுனால மகிழ்ச்சியாக இருப்பது குறித்து மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களோட பேசிகிட்டு இருக்கோம். மேம், சின்ஸ் இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ், ஸோ எதற்கு ஹாப்பினஸ் இதை வலியுறுத்தி ஒரு உலக அளவில் சர்வதேச நாள் அப்படின்றத நம்ம ஏன் கொண்டாடிட்டு இருக்கோம்? இதற்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதாவது ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹாப்பினஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கோல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது வந்து பிகர் சொசைட்டிஸ் அண்ட் நேஷன்ஸ் இது வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. இதற்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்கிறது நம்ம பூட்டான் சொல்லலாம், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். ஸோ 1974 அவங்க என்னென்னா ஒரு நேஷனுடைய ப்ரோக்ரஸை யூஸ்வலாக எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் தே மெஷர்ட் இட் த்ரூ, தே ஸ்டார்டட் pursuing the National Gross Happiness Index அப்படின்றத வச்சு. ஸோ இது பல்வேறு பட்ட விஷயம், அவங்களுடைய மென்டல் ஹெல்த், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், எஜுகேஷன், இந்த மாதிரி ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலயமா ஒரு நேஷனுடைய ப்ரோக்ரஸை வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பூட்டான் வந்து நிறைய வளங்கள் இருக்கிற நாடுகளை காட்டிலும் அதிகமாக ஹாப்பினஸ் இருந்தது, அதிகமான ஒரு வளர்ச்சி இருந்தது. ஸோ இதுவுமே ஒரு காரணமாக இது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இப்போ 2013 இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ், அதாவது ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு இலக்கா எல்லாருக்கும் இருக்கும் பொழுது அதை அடையிறதுக்கான சரியான வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டான வழிகள் அப்படின்றதுக்காக தான் அதை வலியுறுத்துகிற நாளாக இது இருக்குது. ஸோ இதில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு பலதரப்பட்ட ஒரு விஷயம் நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், எனக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஒரு பொருள் இது மூலயமா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இட் இஸ் டீப்லி இன்கிரைன்ட், நமக்குள்ளேயே புகுத்தப்பட்ட விஷயம். இது இருந்ததுன்னா, நல்ல மாடல் ஃபோன் இருந்ததுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இன்னும் ஹை அண்ட் கார் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் இதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் வந்து இருக்குது. இதுதான் நாங்கள் வந்து ஹீடானிக் ட்ரெட்மில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எப்படி வந்து ஒரு ட்ரெட்மில்ல நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இலக்கு அடைய மாட்டோம், அங்கேயே தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பொருள்கள் மூலயமா வர்ற இன்பம் அப்படின்றது இந்த ட்ரெட்மில்ல நடக்கிற மாதிரி தான், போகிற மாதிரி இருக்கும் ஆனால் திருப்பி அதே இடத்துல தான் நிற்போம். ஸோ அதனால நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக் பர்சியூட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஹாப்பினஸுக்கு உதவாது. ஓரளவுக்கு இதுதான் ஒரு பெரிய பாரடாக்ஸ் ஒன்று இருக்குது. இதை வந்து ஒரு இக்கானமிஸ்ட் வந்து 1970 யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஈஸ்டர்லின் அப்படின்ற ஒருத்தர், அவர் என்ன சொன்னார்னா, பணம் அப்படின்றது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதோடு சேர்ந்து சந்தோஷமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதற்கு மேல் பணம் போகும்போது, நம்மளுடைய இன்கம் அதுக்கு மேலே ஒரு செட் பாயிண்ட்டை தாண்டி போகும் பொழுது ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் எக்கானமிஸ்ட் வந்து அவர் சொன்னார். ஸோ இது மூலமா கேன் மணி பை ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்குது, விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட், பட் அதையே வந்து ஒரு இதுவாக வச்சோம்னா அது கண்டிப்பாக நம்மளை வந்து சந்தோஷம் அப்படின்ற ஒரு இலக்கை அடைய வைக்காது. ஓகே, ரைட். லிசனர் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், யார் எங்கேருந்து? ஹலோ மேடம், வணக்கம். யார் எங்கேருந்து சார்? பேர் சொல்லுங்க. நான் ராஜகோபால், சென்னை. சொல்லுங்க ராஜகோபால் சார். இந்த ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸை பற்றி மேடத்துக்கிட்ட கேட்கணும் மேடம். அதுதான் பர்மனன்ட் ஹாப்பினஸ் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ நீங்கள் சொன்னது மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியணும், நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன். ஓகே சார், ரைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ உங்களுடைய கேள்விக்கு. ஏன்னா நீங்கள் சொன்னது
மிக மிக உண்மை. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது ஒன் ஆஃப் த கோர் எசன்சஸ் பில்லர்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபோர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படின்றது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது இது கண்டிப்பாக ஒரு மன உறுதி, ஒரு நம்பிக்கை, இது எல்லாமே கொடுக்கறதுனால there are lot of researchers to support that. ஏதாவது ஒரு இது மேலே இந்த ஒரு அதீத நம்பிக்கை கொள்ளும் போது அது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ an important dimension of happiness. Okay. ஸோ அது எதுவாக வேணா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். வித்தவுட் கொஸ்டின் யூ ஹேவ் டு பிலீவ் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது வந்து எதுவாக வேணா இருக்கலாம். அண்ட் இன்னொருத்தங்களது நம்ம மதிக்கணும். ஸோ த என்டையர் கான்செப்டே இல்லைன்னா போயிடும். ஸோ எது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா மாறுதோ அது உங்களுக்கு வந்து ஒரு பலமாக மாறும், அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். ரைட். ஓகே, அடுத்த நேரம் ஒருத்தவங்க இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ. வணக்கம்மா. ஹலோ, நான் சென்னையில இருந்து லீனாம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. இது என்ன, இந்த தூக்கம் ரொம்ப நாளா இல்லாத இருந்து ஒரு 7 வருஷமா தூக்க மாத்திரை எடுத்திருந்தேன். ட்ரெஸ்லில் 0.5 மில்லிகிராம். அதுக்கு பாட்டி ஒரு 2 வருஷம் மேல ஆச்சு. திரும்ப வேற இந்த இது ஹிமாலயால வேற டாக்டர் எழுதி இருந்தாங்க. டாக்டர் இப்போட்டு சொன்னாங்க கண்டினியூ சாப்பிடக்கூடாதுன்ட்டு. வீட்டுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அதனால இப்ப தூக்கமே வரல. இப்ப நான் இப்போ சாதா மாத்திரை எடுக்காம தூங்கினா என்ன இயற்கையா இந்த இது சாப்பிடலாம். ஓகே, சரி, நன்றிம்மா, உங்கள் கேள்விக்கு நன்றி. அதாவது வந்து எஸ், தூக்கம் அப்படின்றது மிக மிக முக்கியம். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த். நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ், டயட் மாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது தூக்கம் இருக்கணும். அதுவும் வந்து இரவு உறக்கமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து எப்படி வந்து நம்ம கோவிட் டைமில் கை கழுவுறது, அந்த ஒரு ஹைஜீன் சொல்கிறோமோ அதே மாதிரி ஸ்லீப்புக்கும் வந்து ஸ்லீப் ஹைஜீன் சில விஷயங்கள் சொல்லுவோம். அதாவது இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்படி என்னன்னா நம்ம வந்து தூங்க போகிற டைம் அண்ட் காலையில் எந்திரிக்கிற டைம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் மச் பிஃபோர். இப்போ நான் 12 மணிக்கு டெய்லி நைட்டு தூங்க போகிறேன்னா அது தவறான ஒரு விஷயம். ஸோ இது மச் ஏர்லியர் நம்ம வந்து பெட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அண்ட் பெட் டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நோ ஸ்க்ரீன்ஸ், மொபைல்ஸை வந்து எடுத்து வச்சிடணும், பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் படுக்கைக்கு போன பிறகு வந்து இருட்டான அறை, நல்ல டெம்பரேச்சர், இதில் வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தூக்கம் வரல அப்படின்னா படுக்கையிலேயே புரண்டு படுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி புரண்டு படுத்தோம்னா பிரெயின் வந்து நம்ம முழிச்சு இருக்கிறதுக்கும் பெட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி ரொம்ப முழிச்சுட்டே இருப்போம். அதனால் வந்து பெட்டில் வந்து நம்மளுக்கு தூக்கம் வரலன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப் எடுத்துகிட்டு அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. டெஃபினட்டாக ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி தூக்கம் வரல அப்படின்னா எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு சேர்லையோ ஒரு சோஃபாலையோ ஒரு டிம் லைட்டான ரீடிங் பண்ணணும். புஸ்தகம் படிக்கலாம் திரும்ப தூக்கம் வர்ற வரைக்கும். ஸோ அண்ட் நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா கிளாக்கையே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எனக்கு இப்போ எப்போ தூங்குறேன், எவ்வளோ நேரம் நான் வந்து தூக்கம் வருது, எப்போ முடிக்கிறேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்மளை ஒரு அரௌஸ்ட் ஸ்டேட்லேயே வைக்கிறதுனால இது நம்மளுக்கு வந்து தூக்கமின்மையை அதிகரிக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்லீப் ஹைஜீன் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற போது கண்டிப்பாக ஒரு மனநல மருத்துவரை பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம இன்சாம்னியா அப்படின்னு சொல்கிறோம், தூக்கமின்மை. இது எதனால் வருது? நிறைய டைமில் ஏதோ ஒரு காரணம், இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்குது வீட்டில், அதனால எனக்கு தூக்கம் வரலன்னா ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ண முடியுமா இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் முறையான மருந்துகள் சம்டைம்ஸ் தேவைப்படலாம். அதுவும் இது எல்லாருக்கும் ஒரு பயம், இது வந்து தூக்க மாத்திரை எடுத்தால் இது எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் அண்ட் மெடிக்கல் கண்டிஷனுக்கு இந்த ஒரு மருந்து தேவைப்படுது அப்படின்னா முறையாக மருத்துவர்களிடம் கேட்டு, நம்மளே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கக்கூடாது, அதற்கான இப்போ சட்டமும் இல்லை, ஆனால் கரெக்டாக வாங்கி அவங்க சொல்கிற டியூரேஷனுக்கு எடுத்துக்கணும். ரைட்டு. அண்ட் நீங்கள் இந்த தூக்கம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு தோணுது. சில பேருக்கு இந்த இன்சோம்னியா அப்படின்றது தூக்கமின்மை. சில பேருக்கு நைட்டு படுக்கும்போது தூக்கம் வராது, பட் மித்த நேரத்தில் வந்து அந்த நைட்டு தூங்காததுன்னு அடுத்த நாள் அவங்க வந்து வேலை நேரத்தில் இருக்கும்போது பகல் நேரத்தில் வந்து அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். நார்மலாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப தூக்கம் வரும் அவங்க, ஆனால் நைட்டில் வராது. நான் சரி ஓகே இன்னைக்கு எனக்கு பகலில் தூக்கம் வருது, நான் நைட்டு இன்னைக்கு சீக்கிரம் படுக்க போகணும் அப்படின்னா நைட்டில் வராது, பட் பகல் நேரத்தில் வரும். லைக் இஸ் இட் அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து டெஃபினட்டாக. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? நிறைய டைமில் வந்து இப்போ என்னென்னா மூளைக்கு தூக்கம்
ரொம்ப தேவை. இப்போ நைட்டு தூங்கலைன்னா நம்ம நெக்ஸ்ட் டே என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தூக்கம் வந்துடும். இட் கேன் பி வெரி டேஞ்சரஸ் எஸ்பெஷலி ஒன் டிரைவிங். ஏன்னா மைக்ரோ எபிசோட்ஸ் ஆஃப் ஸ்லீப்னு சொல்கிறோம், நம்மளுக்கே தெரியாமல் கண் அசந்துரும். ஸோ அதனால் இப்போ என்னென்னா நம்ம நிறைய டைம் இந்த சர்க்காடியம் ரிதனை மாற்றுறதுக்கு நம்ம தான் காரணமாக இருந்திருப்போம். நிறைய டைம் ஃபோனு இதில், அதனால் வந்து நம்மளுடைய மெலட்டோனின் அப்படின்ற ஒரு நார்மலான அந்த டார்க்னஸில் வரக்கூடிய ஹார்மோன் இதுதான் நம்மளுக்கு ஸ்லீப்பை ப்ரமோட் பண்ணும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த செல்ஃபோனை வச்சுட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து வர ப்ளூ லைட்டு நமக்குள்ளே வரும்பொழுது மூளை வந்து இது டே டைம் அப்படின்னு நினச்சிக்குது. அதனால மெலட்டோனின் செக்ரீட் ஆகலை, அதனால தூக்கமின்மை இப்படி வந்து. ஸோ அதனால நம்ம பழக்க வழக்கங்கள், நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்லீப் ஹைஜீன் கொஞ்ச நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ், கொஞ்ச நாள் இல்லை எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக we can reset the circadian rhythm. And also one of the most important things என்னன்னா டே டைமில் நேச்சுரல் லைட் எக்ஸ்போஷரும் இருக்கணும் இந்த சர்க்காடியம் ரிதம் செட் ஆகிறதுக்கு. ஏன்னா நைட்டெல்லாம் தூக்கம் வரல, பகலெல்லாம் நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து நேச்சுரல் டே லைட் நம்ம மேலே படாததுனால திரும்ப இந்த சர்க்காடியன் ரிதம் செட் ஆகாது. ஸோ கொஞ்ச நேரமாவது சூரிய வெளிச்சம் நேச்சுரல் லைட்டில் நம்ம இருக்கணும். விட்டமின் டிக்கும் அது நமக்கு அவசியமாக கண்டிப்பாக. ஓகே, ஸோ டாக்கிங் அபவுட் ஹார்மோன்ஸ், ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ். ஸோ என்னென்ன ஆக்சுவலி ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸுங்கிறது இருக்கா? அண்ட் இதை வந்து நம்ம ஃபிசியோலஜிக்கலாக நம்ம இதை எப்படி பார்க்கலாம் மேம்? எஸ், நிறைய ஹார்மோன்ஸ் ஹாப்பினஸுக்கு அப்படின்னு பிரத்யேகமாக டோபமின் அப்படின்னு சொல்கிறோம், ஓபியாய்ட்ஸ் அப்படின்றது. அண்ட் இன்னும் ரொம்ப அழகான ஒரு ஹார்மோன், ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு பேர் ஆக்சிடோசின் அப்படின்ற கடல் ஹார்மோன் ஆர் லவ் ஹார்மோன் அப்படின்றது இருக்கு. சி, இதுதான் இந்த ஆக்சிடோசின் அப்படின்றது தான் நம்மளை வந்து மற்ற ஸ்பீஷீஸ்லேருந்து நம்மளை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது. ஏன்னா we as humans நம்மளுக்கு ஒருத்தங்க மேலே வந்து ஒரு அஃபிலியேஷன் உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஆக்சிடோசின். இப்போ ஏதோ ஒரு குழந்தைய நம்ம பார்க்குற ரோட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே தெரியாமல் அது மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு சின்ன பூனைக்குட்டியை பார்க்கும்போது, ஒரு சின்ன நாய்க்குட்டியை பார்க்கும்போது, அப்போ நம்மளை அறியாமல் கொஞ்ச நேரம் அந்த கண்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, அப்போ தான் அந்த ஆக்சிடோசின் அப்படின்றது நமக்குள்ளே செக்ரீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் கெமிக்கல், ஒரு அஃபிலியேஷன் பாண்டிங்க்கு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த நல்ல ஹார்மோன் ஆக்சிடோசின்லாம் செக்ரீட் ஆகிறதுக்கு பதிலாக நிறைய அட்ரினலின், நிறைய கார்டிசால், ஸ்ட்ரெஸ்ஸுனால. ஏன்னா நிஜமான ஸ்ட்ரெஸ் வருதோ இல்லையோ, ஆன்டிசிபேட்டட் ஸ்ட்ரெஸ், இமேஜினரி ஸ்ட்ரெஸ், நாளைக்கு இது நடந்துருமோ, நாளான்னைக்கு இது ஆயிருமோ, என்னால் இது முடியுமா முடியாதா அப்படின்ற இந்த த்ரெட் மோட்லேயே நம்ம இருக்கும். இந்த த்ரெட் இப்போ அவர் கூட சொன்னார்ல, மனப்பதட்டம், எனக்கு பயமாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆராயணும். அதாவது இன்னைக்கு நான் எல்லாமே நல்லா இருக்கேன், ஆனால் நாளைக்கு இதை நடந்துருமா, ஆனால் நாளான்னைக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே உடம்புல இது வந்து கவுண்டர் ஹார்மோன்ஸ், இந்த கார்டிசால் இதெல்லாம் செக்ரேட் ஆக ஆக இது நம்ம உடல் நலத்திற்கு கேடு. ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம எவல்யூஷனரியாகவே நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மனித மனம் அப்படின்றது இந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு ஈர்க்கப்படுறது தான் இயல்பு. ஸோ நெகட்டிவான இமோஷன்ஸ் வந்து மைண்டுக்கு வெல்க்ரோ மாதிரி, ஓகே, உடனே ஒட்டிக்கும். ஆனால் பாசிட்டிவான எமோஷன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து டெஃப்லான் மாதிரி, டெஃப்லான் தோசைக்கல்லாம் வருது இல்லை, அதில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எவல்யூஷனரி பயஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும். இதை ஓவர் கம் பண்ணணும். அதனால தான் மகிழ்ச்சின்றது ஒரு உழைப்புன்னு நான் சொன்னேன்ல. அப்போ நம்ம வந்து இந்த கம்பேஷன், மற்றவங்க மேலே இருக்கிற நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற வந்து கொஞ்சம் அட்டென்ஷன், அவங்க பேசும் பொழுது ஆக்டிவ் லிஸ்னிங், அதாவது கியூரியாசிட்டியோட, அப்படியாச்சும் உனக்கு என்ன நேற்று நல்லா இருந்தே இன்றைக்கே இப்படி இருக்க, சரி நம்ம எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய அந்த என்கேஜ்ட் அட்டென்ஷனோட ஒருத்தங்க சொல்கிறத கேட்கும் பொழுது நம்மளுடைய ஆக்சிடோசனும் ஜாஸ்தி ஆகுது, அவங்களுடைய ஆக்சிடோசனும் ஜாஸ்தி ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு நம்ம கொண்டாடுற இந்த தினத்தோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். சூப்பர், ரைட். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் அந்த நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி அந்த இது சொன்னீங்க இல்லையா, இட்ஸ் லைக் இட் இஸ் கிராவிட்டி அண்ட் ஆன்டி கிராவிட்டி. நெகட்டிவிட்டி வந்து கிராவிட்டி மாதிரி போட்டா உடனே இழுத்துரும். தூக்கணும் அப்படின்னா we have to put more pressure. Exactly, that's a nice way to put it. Okay, we have a listener. வணக்கம், யாரங்க என்னங்க? வணக்கம் மேம், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ராஜேஷ். கேளுங்க ராஜேஷ், உங்களோட டவுட் கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், நம்ம கண்டினியூஸா ஒரு 2 hours இல்ல 2.5 hours தொடர்ந்து ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது அது இயல்பா தூக்கம் வருது. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்ன சார்? சொல்லுங்க. இல்ல மேம், கண்டினியூஸா ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது படிச்சுட்டே இருக்கும்போது சொல்றீங்க தூக்கம் வருது. கண்டினியூஸா ஒரு விஷயத்தை பண்ணும்போது ப்ராப்பரா அது எதனால வருது விஷயம் டவுட் தெரியணும் மேடம். இன்னொன்னு, நம்ம இப்போ யோகா பண்றோம்னு வச்சுங்களேன். சரி. இப்போ பத்மாசனம் பண்றோம், அந்த தியானத்துல மூச்சு பயிற்சி பண்றோம் அப்படிங்கும்போது அந்த டைம் அமைதியா இருக்கும் போதும் தூக்கம் வர மாதிரி இயல்பா வருது மேடம். அது எதனால வருது? ஓகே, எதனால வருது அப்படின்னா, அப்போ உங்களுடைய தூக்கம் குறைவாகவே இருக்குது. நைட்டோட தூக்கம், இது ஸ்லீப் டிப்ரிவேஷனோட ஒரு சைன். அதாவது பத்தலை, நீங்கள் நைட்டு தூங்குற தூக்கம் உங்களுக்கு பத்தலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளை எப்போவுமே ஸ்லீப் ஒரு நாள் நம்ம 7 மணி நேரம் நான் சொன்னல, 7 மணி நேரத்துலேருந்து இது 9 மணி நேரம். இது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். பட் ஆன் அன் ஆவரேஜ் 7 hours ஆகுது இருக்கணும். இதில் நம்ம எப்பயாவது இதில் ஒரு குறை வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் 5 மணி நேரம் தான், ஒரு நாள் 6 மணி நேரம் தான். இந்த கடன் கூடிட்டே இருக்குல்ல, ஸ்லீப் டெட்டுன்னு சொல்கிறோம்ல. இப்போ மூளை அப்படின்றது இந்த கடனை வச்சுக்காது. எப்படியாவது இதை காம்பன்சேட் பண்ணணுன்றதுக்காக இப்போ நீங்கள் முழிச்சிருக்கணும்னு நினைக்கிற டைமில் மூளை தூக்கத்தை உண்டு பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா சார், நீங்கள் உங்களுடைய நைட்டு தூக்கத்தோட குவாலிட்டியும் நீங்கள் பார்க்கணும். குவான்டிட்டி மட்டுமே இல்லை, 7 மணி நேரம் மட்டும் இல்லை, அது குவாலிட்டி ஸ்லீப்பாக இருக்கான்னு. சில சமயங்களில் உடல் உப்புசம், ஒபியசிட்டினால் குரட்டை நிறைய வரும். நிறைய பேர் நினச்சிக்கனா நான் நல்லா குரட்டை விட்டு தூங்கினேன் அப்படின்னு. நல்லா குரட்டை விட்டு தூங்கினேன் அப்படின்னா அது நல்ல ஆழ்ந்த தூக்கம் இல்லை. ஸோ அதனால் நம்ம உடம்பு எடையை குறைக்கணும். ஸோ இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்பை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முழிச்சிருக்கணும்னு நினைக்கிற சமயங்களில் நல்ல விழிப்பாக ஆக்டிவாக இருக்க முடியும். ரைட். ஓகே மேம், கேளுங்க சார். தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்கிற போது சப்போஸ் நம்ம புதிய சப்ஜெக்ட் படிக்கும் போது தூக்கம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம், இல்ல மேத்ஸ் படிக்கிறோம், இது நம்ம டஃப்பா இருக்குமோ சப்ஜெக்ட், அது நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது இயல்பா தூக்கம் வர மாதிரி. ஓகே. ஸோ இதில் நீங்களே சொன்ன மாதிரி ஒன்று நம்மளுக்கு அதில் பிடிப்பு இல்லை அப்படின்னா நேச்சுரலி அது போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றா அப்போ மூளைக்கு. ஸோ நம்ம அதை ஆக்டிவாக என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணணும். இன்னொன்று ஜென்ரலாகவே சார், பிரெயினுக்கு அப்படின்னு மூளைக்கு ஃபெட்டிக் ஏற்படும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ வெயிட்டெல்லாம் தூக்கினா எப்படி நம்ம மசிலுக்கு ஒரு ஃபெட்டிக் ஏற்படுமோ, ஒரு அந்த மாதிரி பிரெயினுக்கும். அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எவ்ரி 45 minutes ஒரு பிரேக் எடுங்க அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஸோ மூளைக்கும் ஓய்வு தேவை. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் சொன்னீங்க 2 மணி நேரம் தொடர்ந்து படித்தாதான் எனக்கு அது மாதிரி இருக்குன்னு. நடுவில் சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க, யூ வில் ஃபீல் பெட்டர். ரைட். தேங்க்யூ சார். அடுத்த நேரம் இருக்காங்க. வணக்கம், யாரங்க? ஹலோ வணக்கம், யாரங்க? சென்னையிலேருந்து ராமலிங்கம்மா. சொல்லுங்க ராமலிங்கம் சார், உங்களோட கேள்வி கேட்கலாம். அதாவது சின்ன வயசுல நான் அறியாத வயசுல, அதாவது 4-5 வயசுல இருந்து நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு 69 வரைக்கும் நல்லா படிச்சேன். அதுக்கப்புறம் மெமரி பவர் கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சது. ஓகே. இப்போ நான் ரிட்டையர்டு பர்சன் லெவல்ல இருக்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி தூக்கம் அப் டு 2 o'clock வரைக்கும் வரமாட்டேங்குது. அந்த டயத்துல உடம்பு ஃபுல்லா ஒரு வார்மிங் இருக்கு. ஓகே. நான் மைண்ட்ல இது 4:30க்கு எழுந்திருக்கணும், 5:30க்கு எழுந்திருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுத்தாலும் சம்டைம் எக்ஸீடா போயிடுது. ரொம்ப 6 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6:30க்கு எழுந்திருக்கிறது, இப்படி போயிடுது. அடுத்தது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு 15 yearsல இருந்து இந்த காதுல இந்த கிராமத்துல நைட்ல வயக்காட்டு போன ஒரு சிலிண்டர் சத்தம் கேட்கும் பாருங்க, ஒரு பூச்சி. அது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது ஏன் என்ன ஏதுன்னு தெரியல. இந்த ராத்திரி பூரா தூக்கம் சமயத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இது பண்றது மாதிரி இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சு சார். நன்றி உங்க கேள்விக்கு. இப்போ நீங்க 3 விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. முதல்ல இந்த காதுல வர சத்தம் நீங்க சொன்னீங்க ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு, இந்த பூச்சி இது மாதிரி சத்தம் வருதுன்னு. டினெட்டஸ்ன்னு இதுக்கு பேரு. ஸோ இதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ENT ஸ்பெஷலிஸ்ட் முதல்ல பார்க்கணும். ஸோ இது
இதனாலையும் ஸோ அந்த டினிட்டஸ் அப்படின்றது இல்லாத சத்தங்கள் நம்மளுக்கு வந்து அந்த காதில் வந்து ஒரே மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறது. ஸோ ஒரு ப்ராப்பர் ENT ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கான தீர்வை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதை முதல்ல நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் தூக்கம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் தூக்கம் வரல அப்படின்னா அப்போ வந்து ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியது முக்கியம். மூன்றாவது, மறதி வந்து நீங்கள் சொன்னீங்க. முன்னாடி என்னால் ஈஸியாக படிக்க முடிஞ்சது, இப்போ எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படின்றது. ஒன்று வந்து என்னென்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே அப்படின்னு ஆகும்பொழுது எப்படி நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு ஏஜிங் அண்டர்கோ பண்ணுமோ அதே மாதிரி நம்ம மூளைக்கும் கொஞ்சம் ஒரு ஏஜிங் வந்து நடக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பிரெயினை நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு புது புது விஷயங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதுசாக உங்களுடைய மூளைக்கு ஸ்டிமுலேட் ஆகிற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும். இது வந்து புது புது புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், குறுக்கெழுத்து போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி மைண்டை என்கேஜாக வைக்கும் பொழுது புதுசாக ஸ்கில் கூட கற்றுக்கணும்னு சொல்கிறோம். எப்போவுமே இந்த கற்றலை நிற்கவே கூடாது. ஸோ இதை பண்ண 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 மூளையுடைய செல்ஸ் வந்து நம்மளுக்கு புத்துணர்ச்சி பெறுது, புது புது கனெக்ஷன்ஸ் வந்து பிரெயினில் ஏற்படுது. இல்லைன்னா நம்ம வந்து மழுங்கிறோம். நம்ம எதுவுமே பண்ணலன்னா நம்மளுடைய எப்படி நம்மளுடைய தசைகள் வந்து நம்ம போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலன்னா அது அட்ரோஃபி ஆயிருமோ அதே மாதிரி நம்மளுடைய பிரெயினுக்கும் ஸ்டிமுலேஷன் தேவை. ஓகே, ஸோ பிரெயின் எக்ஸசைஸ் நம்ம அதனால தான் சொல்கிறோம் இல்லையா? ஓகே, ஸோ பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். நம்ம வந்து இல்னஸ் பற்றி பேசாமல் நம்ம வந்து ஐ ஹாவ் டு பி வெல் ஹெல்தி பர்சன் அப்படின்றதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன மேம்? ஒன்று வந்து என்னென்னா, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இது நம்ம உச்சியிலேருந்து பாதம் வரை நம்மளுடைய உடம்புக்கு எல்லா வகையிலையும் வந்து ஒரு பலன்களை உண்டாக்கும். ஸோ இது பார்க்கும் பொழுது நம்ம ரத்த அழுத்தம் சீராகும், ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு சொல்லுவோம், இதுவும் சீராகும். இல்லைனா வந்து ரொம்ப ஒரு பதட்டத்தோடு இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுடைய பல்ஸ் ரேட், அவங்களுடைய இது ஹார்ட் ரேட் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும், அவருடைய ரெஸ்பிரேட்டரி ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறது மூலியமாக இது எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகும். அண்ட் மெனி டைம்ஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கூட சீராகும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறவங்க தே ஆர் வெரி ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். வந்து அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கான அடிப்படை காரணம் அங்கே மனசு ஒழுங்காக இல்லை. ஏன்னா நான் சொல்லும் போது இந்த மனசு சரியாக இல்லாத போது இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இன்க்ரீஸ் ஆகுதில்ல, இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை வந்து சப்ரஸ் பண்ணிடும். இதனால நம்ம பல நோய்கள் நம்மளை தாக்குறதுக்கான இது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் WHO வந்து என்ன சொல்லுது, ஹெல்த்தோட டெஃபினிஷன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் அ காம்பினேஷன் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த். ஓகே, இது மூணுமே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இன்றைக்கி நான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டேன், எனக்கு வந்து எதுவுமே சுகர் இல்லை, பிபி இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுடைய மனநலமும் சீராக இருக்கா அண்ட் சமூக நலத்தோடு நம்ம இருக்கோமா, இதுவும் வந்து நான் சொல்ல போகிற ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொன்னது, அகென் மருத்துவ ரீதியாக நிறைய சயின்டிஃபிக் எவிடன்சஸ் என்ன காமிக்குதுன்னா, நம்மளுடைய சமூக உறவுகளை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து நம்ம நர்ச்சர் பண்ணி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் பொழுது தான் இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரெடிக்டர் ஆஃப் ஹாப்பினஸ். நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு மூலாதாரம் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை நம்ம வந்து மேம்படுத்துறது தான். ஓகே, ஸோ ஐசோலேஷன் நம்ம வந்து இப்போ நம்ம இந்த சோஷியல் மீடியா வந்துட்ட சமயத்தில் என்னென்னா we appear to be connected, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு விட்டு நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கும் ஒரு நம்பர் கூட இல்லை நிறைய பேருக்கு, அப்படின்றதான் வருத்தமான விஷயங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் டேயில் நம்ம முக்கியமாக நம்மளுடைய ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சா நம்மளுடைய சுற்றி இருக்கிற உறவுகள், சோஷியல் பாண்டிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது கிராட்டிடியூட், அதாவது அந்த நன்றி உணர்ச்சி இருக்குல்ல, நம்ம எந்திரிச்சோன்ன நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்லது பண்ணவங்க, நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்க யாருக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள தினம்
நினைக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இன்னைக்கு நம்மளால் வந்து முன்னாடி மாஸ்க் போடாமல் இங்கே எனக்கு ஞாபகம் இருக்குது, இங்கே ஆல் இண்டியா ரேடியோ வரும்போது எல்லாரும் மாஸ்கோடு இருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த மாஸ்க் இல்லை. இதுவே வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். ஸோ நம்மளை சுற்றி நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம மனசுக்கு அது திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது தான் நம்மளுடைய நியூரல் வயரிங், நம்மளுடைய பிரெயினோடைய நியூரல் வயரிங் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ தான் இந்த ஹாப்பினஸ்க்கான நம்ம வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம செட் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட் அதை இன்சஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். ஹாப்பினஸ் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் டே அப்படின்றத நம்ம வந்து சர்வதேச அளவில் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. மேம் நேர ஒருத்தவங்க லிசனர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், யாருங்க இருந்துங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம், யாருங்க இது? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கோபாலகிருஷ்ணன், வெட்டிவாகத்தான் பேசுறோம். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வயசானவங்களுக்கு எல்லாம் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும் இல்லையா? இப்போ 30 வயசுல 5 கிலோமீட்டர் ஓடணும்னா 20 வயசு வரப்ப வாக் பண்ணா தண்ணி எல்லாம் குறைஞ்சிருது. மசில் எஃபிஷியன்சி ஆஃப் ஆல் மசில்ஸ் கோஸ் டவுன். அப்படி இருக்கிறப்போ பிரெயின் மாத்திரம் நீ வாண்ட் லேர்ன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். அப்போ பிரெயின் அது தட்ஸ் ஆல்சோ வீக் ஆயிட்டு சப்போஸ் வி லேர்ன் வி டு a lot of things which affect the brain. என்ன சார், மசில்ஸ் வீக் ஆகுற மாதிரி பிரெயினும் வீக் ஆகுமான்னு கேக்குறாரு. எஸ், எஸ், ஆமாங்க சார். பிரெயின் மாத்திரம் I mean, you think it take all the strain that is going to develop when you learn okay. நன்றி உங்கள் கேள்விக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சார், வந்து நம்மளுடைய உடம்புகளில் எல்லா செல்ஸுமே இந்த ஏஜிங் அப்படின்ற ப்ரோசஸை அண்டர்கோ பண்ணுற மாதிரி நம்மளுடைய பிரெயின் செல்ஸும் ஏஜிங் வந்து நடக்கும். ஸோ என்ன சொல்கிறோன்னா, அந்த 60 ஆக்சுவலி வந்து ஏஜிங்ன்றது ஈவன் வி சே as early as 30 years நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏஜிங் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றது சொன்னோம். ஆனால் அதோடைய இம்பேக்ட் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது எலும்பு தேய்மானம், அதுக்கப்புறம் மசிலோட வீக்னஸ், ஈவன் டென்டல் எனாமல் குறைஞ்சு போகிறது, அந்த மாதிரி பிரெயினோடைய செல்ஸும் வந்து வீக் ஆகும். அதுதான் அந்த ஏஜிங்கோடது. ஆனால் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏஜிங் அப்படின்னாலே இது வந்து ஒரு இல்னஸ் அப்படின்றது இல்லை. அந்தந்த வயசுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ வந்து இந்த மசில்ஸ் வந்து கம்மியாகும் போது நம்ம அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணி அந்த ஏஜுக்கு ஏற்ற வலிமையை நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நிறைய டைமில் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பிரெயின் ஹெல்த்தை பார்த்துக்கிறது அப்படின்றது என்னென்னா, அகென் சோஷியல் என்கேஜ்மெண்ட், நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், இது எல்லாம் இருக்கும் பொழுது இது பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் நிறைய சமயங்களில் இப்போ நம்மளுக்கு சுகர், பிபி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அதுவும் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதும் நம்ம பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே இருக்கிற வந்து இரத்த குழாய்களில் போக போக ஒரு அடைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பொழுது, பிகாஸ் ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், இதனால் ஏற்படும் போது இதுவுமே நம்மளுடைய பிரெயின் செல்ஸை பாதிக்கும். ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்களே அந்த சோஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது அந்த ஏஜ் ஆனால் அந்த டயத்தில் ரொம்ப தேவை அப்படின்றது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திண்ணையில் வயசானவங்க உட்காந்து தான் பேசுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனுங்கிறது இப்பயுமே இன்றைய காலகட்டத்துலையுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போனீங்க, ஒரு ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆகிற மாதிரி, ஐ மீன் வயசானவங்க இன்வால்வ் ஆகிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ தே ஹாவ் அ வெரி குட் கான்வர்சேஷன் அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு நடுவில் இருக்கு. அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இன்ஃபேக்ட் அந்த சோஷியல் என்கேஜ்மெண்ட் கண்டினியூ ஆக 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 நம்மளுடைய உடம்பு மட்டுமே இல்லை, நம்மளுடைய மூளை மட்டுமே இல்லை, வாழ்க்கை திறன், குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகுது. நிச்சயமா. அடுத்து ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்துங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ. ஆமா, எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற நீங்க சொல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா கருத்து ரொம்ப சந்தோஷமா, நன்றி சொல்லுறீங்க, எல்லாம் நல்லதுமா. மனசு வந்து காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே
சுத்தமா வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்களா, அதுல என்னமா விசேஷம்? 4 மணிக்கு எந்திரிச்சு நான் வந்து காரைக்குடியில இருந்து பேசுறேமா. என்னோட பேர் வந்து காயாம்பு நாகராஜன்மா. நாகராஜன் சார். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா கேட்டுக்கிறேன். நல்ல கேள்வி சார், யோசிக்க வேண்டிய கேள்வி. கொஞ்சம் புரியுற மாதிரி. இல்லை நன்றி நன்றி. ஸோ நீங்கள் சொல்லும் போது முதல்ல வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இந்த சர்வதேச நம்ம மகிழ்ச்சி தினத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது, நம்மளுடைய எண்ணங்களை நம்ம செம்மையாக்குனா கண்டிப்பாக மனசும் செம்மையாகும். ஸோ அதனால் அது எண்ணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இரண்டாவது நீங்கள் கேட்டது வந்து அந்த ஏர்லி மார்னிங் அப்படின்றது. இது மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இந்த சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு நம்ம பேசணும்ல, அதாவது என்னன்னா நம்மளுடைய உடம்புக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. ஒவ்வொரு டைம்லேயும், அதாவது சூரியன் உதிக்கும் போது இல்லைனா சூரியன் மறையும் போது ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு விதமாக இயங்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா இப்போ இந்த காலையில் 4 மணி அப்படின்ற அந்த ஏர்லி மார்னிங்கில் நம்மளுடைய உடம்பு இன்னும் சீராக இருக்கும். நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே சீராக இருக்கிற இந்த சமயத்தில், பிளட் ப்ரெஷர் எல்லாமே நல்லா சீராக இருக்கிற சமயத்தில், அப்போ நம்ம விழித்து நம்மளுடைய மனசையும் வந்து செம்மைப்படுத்துறதுக்கான ஒரு தருணமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நம்ம பார்க்கும் பொழுது இன் ஜென்ரல் ஸ்டிமுலேஷன் குறைவு, இல்லைனா இந்த நாய்ஸ், இதெல்லாமே வந்து டெட்ரிமெண்டல் ஃபேக்டர்ஸ். காலையில் ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கும் போது நிறைய பேர் என்னுடைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதாவது நான் காலையில் எந்திரிச்சிட்டா டாக்டர், சீக்கிரமாக எந்திரிச்சிட்டா என் மனசு அவ்வளோ நல்லா இருக்குது, ஆனால் இதே சமயத்தில் ஒரு 7 மணி 8 மணிக்கு உலகமே வந்து முழிச்சிருக்கும் போது நான் எந்திரிச்சா எனக்கு டிப்ரெஷன் வருது அப்படின்றது நானும் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது வந்து அவ்வளவு சத்தம், அவ்வளவு சச்சரவு அப்படின்ற போது வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாமல் எந்திரிச்சு ஓடி ஆஃபீஸுக்கு போய், ஸோ நம்மளை வந்து ஒரு சீராக்கி நம்மளை வந்து ஒரு அமைதிப்படுத்தி யூ ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் ஃபார் த டே. ஒவ்வொரு விடியலும் நம்மளுக்கான ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லிவ் லைஃப் அகேன். ஸோ அதற்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். ஸோ இந்த காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு நம்மளுடைய இந்த கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம உடம்பு சீராகிறதுக்கு சில ப்ரீதிங் எக்ஸசைசஸ், இந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ்லாம் என்ன பண்ணோன்னா, நம்ம எப்போவுமே ஓடிட்டுருக்கிற நம்மளுடைய இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம், நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டப்பட்ட நிலையிலேயே வச்சுருக்கிற நர்வஸ் சிஸ்டம் வந்து அமைதியாகி நம்மளை அமைதியாக வச்சுக்கிற நர்வஸ் சிஸ்டம் பேராசிம்பத்தட்டிக், இதை தூண்டி விடுறதுக்கு சில மூச்சு பயிற்சிகள், இதெல்லாம் நம்ம செஞ்சு அந்த நாளை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயாராக ஆகும். ஸோ வெல் செட் மேம். ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் டேல டேக் ஹோம் பாயிண்ட்ஸாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க டு கன்க்ளூட் வித்? ஓகே, ஸோ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் அது வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி சொன்ன முக்கியமான விஷயங்கள், இந்த கிராட்டிடியூட் அண்ட் நம்மளுடைய சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸை நம்ம மேம்படுத்துறது. மூணாவது, அதை நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன், ஆல்ட்ரூசம், அதாவது கைண்ட்னஸ், ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது தெரிஞ்சவங்கன்னு கூட இல்லை, தெரியாதவங்க கிட்ட கூட ஒரு கைண்டாக நீங்கள் ஒரு சிரிப்போ ஒரு உதவியோ செய்யும் பொழுது இந்த ஆல்ட்ருவிஸ்டிக் ஆக்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இந்த கைண்ட்னஸை நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள், பொருட்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த யுடைமானிக், அரிஸ்டாட்டில் சொன்ன யுடைமானிக், அதாவது வாழ்க்கை அர்த்தம் பெற்றதா முழுமையானதாக மாறணும் அப்படின்னா நம்மளுடைய வேர்ச்சூஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸ், நம்மளுடைய சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் மேம்படுத்துறது மூலியமாக மட்டுமே கிடைக்கும். ஸோ தரமான மகிழ்வான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேம். அண்ட் சேம் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ நேர்களே, இந்த 1 மணி நேரமும் நிச்சயமாக உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் சொன்னதை கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் உங்களுக்கே வந்து இது நல்லா இருக்கே, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணும். ஸோ சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க, மகிழ்வித்து மகிழுங்க. மீண்டும் உங்களை 5 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். டில் தென் டாடா பை பை ஃப்ரம் வாசவி.